अनंतकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मं श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. जय जय श्री स्वामी समर्था. जय जय श्री स्वामी समर्था. महाराज श्री स्वामी समर्था. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தில் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னு கேட்டால் எப்போவுமே சுவாமிகிட்ட எல்லா பக்தர்களும் வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு விளக்கங்கள் கேட்டுக்கொண்டு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு போவாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த பக்தர் நான் சொன்ன மாதிரி முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பக்தர் ஹரிபாவ் வந்து சுவாமி மேலே தன்னுடைய பிரேமையை அப்படி காமிச்சு சுவாமிகிட்டையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஹரிபாவை பார்த்ததில் சுவாமியும் பரம சந்தோஷம் அடைஞ்சு அவர் கொண்டு வந்திருந்த அந்த 300 ரூபா பணத்துக்கு ஒரு வெள்ளி பாதுகை பண்ணிட்டு வர சொல்லி அதை என்னுடைய ஆத்மலிங்கம்னு சொல்லி தன்னுடைய உடம்பு பூரா அந்த பாதுகையை வச்சு தடவிண்டு அவருக்கு பவ்யமாக அந்த பாதுகையை வாங்கிக்கோன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அதை கொடுத்து இதை வச்சு நீ போய் ஒரு மடம் கட்டு, அங்கே கொடியை பறக்க விடு, உன்னுடைய வாழ்க்கையை துறந்து என்னோடய சேவையில் ஈடுபடு அப்படின்லாம் ஆசீர்வாதம் பண்ணதோடு இல்லாமல் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், இனிமே நீ என் மகன் அப்படின்னு சொன்னார். சுவாமிக்கு வாரிசாக ஒருத்தரை சுவாமி வந்து அடையாளம் காமிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த பக்தராக இருக்கணும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த எபிசோட்லேயே கூட பார்க்கலாம். ஸோ அப்படி அந்த ஹரிபாவுக்கு அவர் தன்னுடைய ஆத்மலிங்கம்னு சொல்லி கொடுத்த அந்த பாதுகையை வாங்கிட்டு ஹரிபாவும் பரம சந்தோஷத்தோடு இருக்கும்போது எல்லோரும் வந்து அப்போது ஒரு ஆலமரத்தடியில் சுவாமி தங்கியிருக்கார். அதுக்கு பக்கத்தில் எல்லாருமே கீழே படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ராத்திரி சுவாமி இங்கேருந்து எந்திருந்து ஒரு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அந்த மரத்தை பார்த்து மிரட்டுறார். என் குழந்தைகள்லாம் இங்கே படுத்துட்டு இருக்காங்க, இங்கே எதுவும் பண்ணக்கூடாது, இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியில் போ அப்படின்னு சத்தம் போடுறார். அப்படி சத்தம் போடும்போது ஹரிபா முழிச்சுட்டார். டக்குன்னு முழிச்சுட்டு பார்த்தா அந்த மரம் ஃபுல்லாக தக 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 தகன்னு அப்படியே ஒரு பொன் ரூபத்தில் அப்படியே ஏதோ ஒரு ஒளி தெரியறது. திடீர்னு அந்த மரத்துலேருந்து ஒரு பெரிய பந்து மாதிரி ஒரு நெருப்பு வெளியில் போகிறது. அது வெளியில் போனோடனே பெரிய ஆச்சரியமாக போய்டுது. அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஒரு துர்சம்பவம் நடந்து அந்த இடத்துல நெருப்பு பிடிச்சி எல்லோருக்கும் ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில் சுவாமி இருந்து எச்சரிக்கை பண்ணி அந்த ஆபத்தை தடுத்திருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. இதை ஹரிபாவை பார்த்தோன்னே ஓடி போய் அப்படியே சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து சுவாமிக்கு பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கார் அந்த நடுராத்திரியில். அந்த நேரத்தில் ஹரிபாவுக்கும் சுவாமிக்கும் சில சம்பாஷணைகள் நடக்கிறது. அது ஒரு குரு உபதேசம் மாதிரி சுவாமி அவருக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். ஹரிபாவும் ரொம்ப வினயத்தோடு உட்காந்து சுவாமிகிட்ட எல்லாத்தையும் கேட்டுருக்கார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சுவாமி என்ன பண்ணுறார், தன்னுடைய தலையணையை தூக்கிட்டு அதிலேருந்து ஒரு கஃப்னியை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து ஹரிபா மேலே அப்படி வீசி எறிஞ்சு நீ போ, துறவரத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அடுத்த நாளே ஹரிபாவ் அந்த கஃப்னியை அணிந்து கொண்டு அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக அந்த குச்சியையும் எடுத்துட்டு கிளம்பும்போது சுவாமி அவரை போய் நீ மடத்தை ஸ்தாபித்து கொடியை நட்டு கொடியை பரப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆன்மீக வழியில் நீ இனிமேல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை சுத மகாராஜ் அப்படின்னு அவருக்கு பேர். சுதன் அப்படின்னாலே பையன் அர்த்தம். சுவாமியுடைய பையன் அவர், சுவாமி மகாராஜோடைய சுத மகாராஜ். சுதன்னாக்கா சுவாமியோட பையன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வைக்கிறார். அனுப்பிச்சி வச்ச உடனே நேராக அவர் வரார் இங்கேருந்து. இனிமேல் நம்ம அவரை வந்து சுத மகாராஜ் அப்படின்னு தான் பேச போகிறோம், ஹரிபாவுன்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவர் சுத மகாராஜ் ஆகிட்டார் ஆல்ரெடி. அந்த சுத மகாராஜ் வந்து பெரிய பணக்காரர், அவர் அரசாங்க அதிகாரி. தன்னுடைய வேலையை திறந்துட்டு வந்தவுடனே ராஜினாமா பண்ணிவிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் எடுத்து இன்க்ளூடிங் பசுபத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கால்நடைகள் எல்லாத்தையும் விற்று பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு முறைப்படி தானம் பண்ணி தன்னுடைய மனைவி கிட்ட இருந்த திருமங்கல்யத்தை கூட வாங்கி அதையும் விற்று, அவருடைய மனைவி பேர் தாரகான்னு பேர். பயங்கர கோபம் அவளுக்கு, பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். ஏன்னா சுத மகாராஜுக்கு கிடைச்ச ஸ்திதி அவங்களுக்கு கிடச்சிருக்காது. இவர் இப்படி சன்னியாசத்துக்கு போகிறாருங்கும்போது இவர் வந்து வாழ்க்கையில் மேலே போயிட்டார்,
ஸ்பிரிச்சுவல் பாத்தில் மேலே உயர்ந்த லெவலுக்கு போயிட்டார். ஆனால் அந்த அம்மா தேங்கி போயிட்டா இல்லையா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தன்னுடைய துணைவர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாருங்கும் போது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறா, ரொம்ப அழறா, கண்ணம்லாம் வீங்கி போயிருக்கு. அந்த ப்ராசஸ் ஆஃப் சந்நியாசம்லாம் நடந்துட்டுருக்கு. ஒன்றா ஒன் பை ஒன் அவர் எல்லாத்தையும் திறந்து அந்த சந்நியாசம் ஏற்றுக்கக்கூடிய நிலைமைக்கு எல்லாம் பண்ண வந்துட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணுறா. சுவாமி அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே இல்லை, எல்லாத்தையும் வித்துடுறார். தங்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் தானம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த கௌபீனத்தை மட்டும் அணிந்து கொண்டு சுவாமியை வந்து அந்த தாரகையை பார்த்து ஒரு அபங்கம் பாடுறார். ஏ தாரகை, நீ இனிமே கையில் தம்புராவை எடுத்துட்டு சுவாமி மகாராஜுடைய கீர்த்தனைகளை பாடிண்டு நீ உன்னுடைய காலங்களை கழிக்கணுங்கிற மாதிரி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த மாதிரி அவர் சொல்லும்போது அங்கே இருக்கிற உறவுக்காரர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துடுறது. அவெல்லாம் கண்ணாபின்னான்னு கேள்வி பேசுகிறா. இவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, இவர் இது மாதிரி பண்ணுறாரு அது மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியுமே. எப்போருக்குமே ஒருத்தருக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாததுனால கண்ணாபின்னான்னு அவரை பற்றி இது பண்ணுறாங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. அவர் க்ளீனாக அந்த மடத்தை நிறுவறதில் அந்த பாதையில் போயின்னு இருக்கார். காமத்திபுரம்னு பேர் அவர் இருந்த இடம் பாம்பேயில். அந்த இடத்துல போய் அவர் தன்னுடைய சுவாமியுடைய பாதுகையை வச்சு ஒரு மடம் நிறுவறதுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் பண்ணிகிட்டு இருக்கார். எப்பவும் சுவாமியை பற்றிய கீர்த்தனைகள் பாடுறார், அபங்கங்கள் பாடுறார். அது மாதிரி சுவாமி சுத மகாராஜோடைய வாழ்க்கையே அப்படியே மாறி போய்டுறது. சுவாமி சுத மகாராஜ் அப்படியே பரிமளிக்கிறார். சமர்த்த சுவாமி மகாராஜோடைய மகனா அடையாளம் காணப்பட்டு அப்படியே பரிமளிக்கிறார். சுவாமியுடைய சேவைகள், சுவாமியுடைய வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்காக அங்கேருந்து வந்து பாம்பேக்கு வந்து வரவா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி வரவா எல்லாரையும் நீங்கள் போய் சுவாமியை சேவிக்கணும்னு சொல்லி மகாராஜிட்ட அனுப்புகிறார் எல்லாரையும். அந்த மாதிரி சுத மகாராஜுடைய வாழ்க்கை இப்போ அப்படியே மாறி போய்டுறது. அவருடைய தாயார் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து இது கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, என்ன இந்த மாதிரி ஆகிடுது, ஏன் இந்த மாதிரி போயிட்டான், திரும்ப அவன் எப்படியாவது சம்சாரத்துக்கு வந்தால் போகிறோம் அப்படி இப்படின்லாம் கலாட்டா பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அதிகாரிகிட்ட போய் சொல்கிறா, இந்தம்மா இந்த மாதிரி இருக்கே, நீங்கள் தான் இதுக்கு பண்ணும்போது அவர் சொல்லார், அவருக்கு ஒரு உயர்ந்த ஆத்மாவுடைய அனுபவம் கிடச்சி அவருடைய பாதுகாப்பில் அவர் இருக்கார், நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்லார். அதை கேட்டவுடனே இது என்னன்னு அவளுக்கு புரியல, ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிவிட்டு அவளும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக, சுவாமி சமர்த்த மகாராஜை தரிசனம் பண்ணுறதுக்காக அக்கல்கோட் வரா. அக்கல்கோட் வந்து சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி அவளை தன்னுடைய தாய் அப்படின்னு அடையாளம் கூப்பிட்றார். தன்னுடைய தாயாக நினச்சி அவளை சுவாமி பெருமைப்படுத்துகிறார். அப்படி சுவாமி வந்து சுத மகாராஜ் மட்டும் இல்லாமல் அவருடைய தாயாரையும் அரவணைத்து கொண்டு அவங்களுக்கும் அந்த உரிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த தர்பாரில் சுவாமி அப்படி சந்தோஷப்படுத்துகிறார். இந்த மாதிரி சுத மகாராஜ் வந்து இப்படி பரிமாணம் அவர் அடைந்து அவர் சுவாமியுடைய வேலைகள் செய்யும் பொழுது சுவாமியுடைய அனுகிரகத்தினால அவருடைய பாதுகையில் யாரெல்லாம் வந்து சரணடைந்து எந்தெந்த மாதிரி வேண்டுதல்கள்லாம் வைக்கிறாளோ எல்லாருக்குமே தீர்வு கிடைக்கிறது. சுவாமியுடைய பாதுகை தீர்த்தத்தை கொடுக்குறார். யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாக போகிறது, யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுலேருந்தெல்லாம் அவளுக்கு தீர்வு கிடைக்கிறது. அது மாதிரி சுவாமி பண்ணிட்டு இருக்கும்போது சோஹோனின்னு ஒருத்தர், அவர் ஒரு நாத்திகர் மாதிரி கிண்டல் பண்ணுறார் சுத மகாராஜ். இந்த ஆள் ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கார் அப்படி இப்படின்லாம் கிண்டல் பண்ணுறார். அப்படி இருக்கும்போது அவரையும் விடாமல் சுவாமி வந்து சுத மகாராஜ் அவரை இது பண்ணி அவரும் போய் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பார்த்து தன்னுடைய நாத்திகவாதத்தெல்லாம் மாற்றிக்கொண்டு அவரும் கௌபீனத்தை அணிந்து நானும் துறவை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு துறவையாக மாறிடுறார். அந்த மாதிரி எல்லோருக்கும் எல்லா விதமான விசேஷங்களும் நடக்கிறது. அந்த சுவாமி சுத மகாராஜுடைய மாற்றம், அந்த சுவாமி சுத மகாராஜுடைய சேவை அப்போ தான் பிரமாதமாக ஆரம்பிக்கிறது. அந்த சுவாமி சுத மகாராஜ் வந்து இதை வச்சு இன்னும் பல சுவாமியுடைய சேவைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சுவாமிக்கு வந்து அவருடைய பர்த்டே மாதிரி என்னுடைய தந்தையுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுடைய டேட்டுக்கு அவர் ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறார், பெரிய விழா ஏற்பாடு பண்ணுறார். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அகல்கோள்லாம் சுவாமி என்ன இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்றும் புரியல அவங்களுக்குலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. சுவாமி வந்து ஒருத்தர் தன்னுடைய பையனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். அடையாளம் கண்டுபிடிச்சி அவருக்கு தன்னுடைய ஆத்மலிங்கத்தை கொடுத்துட்டார். தன்னுடைய சக்தி ஃபுல்லாக அவர் கொடுத்து அவரையும் இயங்க வைக்கிறார். இவரும் சுவாமியை கொண்டாடுறார், என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் எல்லாருமே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம சுவாமி சமர்த்தருடைய பிரகட தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரகடனப்படுத்தின தினத்தில் நம்ம பேசியிருக்கோம்.
அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் 1100ஆம் ஆண்டுகளிலே தோன்றியவர். அவர் முதல்ல தோன்றதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், குருதத்த பக்தன் ஒருத்தர் அவருடைய குழந்தை தன்னோட கோலி விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அழறது. அப்போது பூமியை பிளந்துட்டு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து அந்த குழந்தையோட கோலி விளையாடுறார். அதனால தான் சுவாமி கையில் ஒரு கோலி வச்சுட்டு இருப்பார். அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்த ஒரு குழந்தையோட அழுக்குரல் அப்படின்னு சொன்னால், அந்த அழுக்குரல் யாரோடதுன்னு கேட்டால் சுத மகாராஜ். அந்த காலகட்டங்களில் விஜய் சிங் அப்படின்னு அவருக்கு பேர். அந்த விஜய் சிங்கிற குழந்தையாக இருக்கும்போது தன் கூட விளையாட ஆள் இல்லைன்னு அவர் அழுத குரலை கேட்டு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நரசிம்மர் மாதிரி பூமியை பிளந்துன்னு வர்றார். அதுதான் சுவாமி சமர்த்தருடைய பிரகடன. அவர் வந்து தன் ஃபஸ்ட்டு வெளிப்படுத்திக்கிறார். நம்ம வந்து குருதத்த பரம்பரையை பார்த்துருக்கோம். கலியுகத்தில் குருதத்தர் வந்து எடுத்த முதல் அவதாரம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர்னு. அதே மாதிரி அடுத்த அவதாரம் நரசிம்ம சரஸ்வதி. அதுக்கடுத்த 3வது அவதாரம் தான் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தனை பார்த்துருக்கோம். 4வது அவதாரமாக மாணிக்க பிரபு, 5வது அவதாரமாக ஷிரடி சாயின்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதே நேரத்தில் நம்மளும் சொல்லியிருக்கோம், இதே அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எல்லா அவதாரங்கள் இருந்த பொழுதும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு ரூபத்தில். அதோடு இல்லாமல் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய அவதாரத்துக்கு முன்னாலேயே அவர் வெளியில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். செலிகேடாங்கிற இடத்துல சுவாமி உத்தரப்பிரதேஷில் வெளியில் வந்திருக்கார் அந்த விஜய் சிங்கோட விளையாடுறதுக்கு, கோலி விளையாடுறதுக்கு. அந்த விஜய் சிங்கோடைய மறுபிறவி தான் இந்த சுத மகாராஜ். அதை அவர் அடையாளம் கண்டுகொண்டு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சுத மகாராஜுக்கு தன்னுடைய முழு சக்தியையும் கொடுத்து ஆன்மீகத்தில் பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்ய வைக்கிறார். இந்த சுவாமி சமர்த்தர் சுத மகாராஜை அடையாளம் கண்டு சுத மகாராஜ் ஆரம்பித்த கொண்டாட்டங்கள் பற்றியெல்லாம் நம்ம இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்களில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.